ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டேப் என்ன பண்ணுவீங்கன்னா, இஸ் திஸ் ஏ ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்ற ஒரு டேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேப் ரொம்ப ஒரு ஈஸியான டேப் தான். ஸோ இந்த டேப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொயரில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் வரும். அண்ட் தென் கீழே இமேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், இது இன்க்ரீடியண்ட்டா இல்லை நாட் இன்க்ரீடியண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க கொயரி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது. அண்ட் தென் கீழே ஆனால் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா சம் வாட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சில்லி ட்ரை ரெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதோட இங்கிலீஷ் மீனிங் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் தென் ஆன்சர் கரெக்டு. அண்ட் தென் சைன் ஒன் பார்க்கலாம். ஸோ கராஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இன்க்ரீடியன்ட் இல்லை. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் நாட் ஏ ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஆன்சர் கரெக்டு. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ அந்த ரேடிஷ் ஒயிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது இன்க்ரீடியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா செக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு. அந்த சப்மிட் கொடுத்துடலாம். அந்த ஆன்சர் கரெக்டாக. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ராக் சால்ட் அது மாதிரி, ஸோ சால்ட் அது மாதிரி வந்தால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஏன்னா இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஃபுட்டில். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ண மீனிங் தப்புன்றனால ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். அண்ட் தென் பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏ ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். அந்த சப்மிட் கொடுத்துருங்க. அந்த ஆன்சர் கரெக்டு. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ அந்த சிக்கன் கீமா அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிபி தான், பட் ஆனால் இங்கிலீஷ் கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் மீனிங் இது கிடையாது. ஸோ ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ அதனால் வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ நான் இதையும் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ படித்து பார்த்தா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தா தெரியும். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் டைப் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற கிட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நாட் ஏ ரெசிபி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். அந்த சப்மிட் கொடுங்க. அந்த ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ லைட் செர்ரி ஃபில்லிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரெசிபி இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த சப்மிட் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த ஆன்சர் கரெக்டு. ஃப்ளோர் கடலை பொடி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அது கரெக்டான இங்கிலீஷ் நேம் இது கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம வந்து ஆனால் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, டக் லிவர் அப்படி இருக்குது. ஸோ இது ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட மீனிங் கரெக்டு. அந்த ரெசிபி தான். ஸோ ரெசிபி இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த சப்மிட் கொடுங்க. அந்த ஆன்சர் கரெக்ட். அந்த இந்த வீடியோ சொன்ன டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்லாம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ரெசிபி சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.